Welcome to my channel. This video sponsored by SBO Digital Marketing. வீட்டில் இருந்து வேலை செய்து பணம் சம்பாதிக்க ஒரு அருமையான வழி. நம்பகமான கம்பெனி. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. லவ்லி ஆரி எம்ப்ராய்டரி. இன்னைக்கு ஆரி எம்ப்ராய்டரி எப்படி முதல்ல ஸ்டார்டிங் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு நார்மல் துணியில் தான் எப்பயும் போடுவோம். ஆனால் இது நல்லா உங்களுக்கு அடியிலையும் தெளிவாக எப்படி போடணும்னு தெரியணுங்கிறதுக்காக இப்போ ஒரு நெட் கிளாத்து மாதிரி, இந்த கிளாத்து உங்களுக்கு கிடச்சிச்சின்னா நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னாலும் நீங்கள் நெட் கிளாத்துனாலும் வாங்கிக்கலாம். இது நல்லா பியூராக கீழே இருக்கிறது பார்த்தா நல்லா தெரியும். இங்கே பார்த்தீங்களா, அதில் கீழே இருக்கிற சாரீ முதற்கொண்டு நல்லா தெரியுது. இதை நல்லா ஃப்ரேமில் இந்த மாதிரி நீங்கள் நல்லா ஃபிட் பண்ணிக்கணும். ஃபிட் பண்ணிக்கிட்டு கீழே கையை வச்சு பாருங்கள், அந்த விரல் கை எல்லாமே நல்லா தெரியும். இப்படி தெரியும் போது உங்களுக்கு போடுறது எப்படிங்கிறது நல்லாவே தெளிவாக புரியும். இப்போ இதுக்கு நீங்கள் ஜருக நூல் கண்டு எடுத்துக்கிடணும். ஏற்கனவே இது நீங்கள் படிச்சிருக்கீங்க. ஆனால் இது இந்த இதில் ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறது எப்படி. முதல்ல ஃபஸ்ட்டு இதில் ஸ்டார்ட் பண்ணால் ரொம்ப ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு நல்லா புரியும். இதில் நீங்கள் எண்டில் ஒரு நாட் போட்டுக்கிறீங்க. 2 தடவை சுற்றி நாட் போட்டுட்டு அடுத்து அதை ஒரு பபுள்ஸ் மாதிரி, அதாவது பலூன் மாதிரி டைப்பில் நீங்கள் அதை எடுத்துக்கிறீங்க. அந்த கம்பியை வளைச்சி வச்சுக்கிட்டு நீங்கள் அடுத்து ஃப்ரேமை கையில் எடுத்துக்கிட்டு ஃப்ரேம்க்கு அடியில் நீங்கள் கொண்டு போகிறீங்க. இப்போ நல்லா சுற்றி பிடிச்சிக்கோங்க. 2 நூலையும் நல்லா பிடிச்சிக்கோங்க. அந்த நாட்டுக்கு அடுத்து பின்னாடி இருக்கிற நூலையும் நீங்கள் கட் பண்ணிடணும். கட் பண்ணிவிட்டு நீங்கள் கீழே இப்போ கொண்டு வர்றீங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், விரல் வச்சு பிடிச்சிருக்கீங்க நல்லா. இப்போ நான் ஒரு சதுரமாக ஒரு இது போட்டிருக்கேன், அதில் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். நீங்கள் கோடு மட்டும் போட்டு கூட போட்டுக்கலாம். இதில் அந்த சைடில் இருக்கிறது ஏற்கனவே பழையது போட்டது, அதனால் அதை நீங்கள் பார்க்காதீங்க. அடுத்து பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் பிடிச்சிக்கிட்டு ஊசியை குத்துறீங்க. குத்திட்டு கீழே பார்த்திங்கன்னா அந்த நூலை அதில் மாட்டுறீங்க. மாட்டிட்டு இந்த பார்த்திங்களா, ஊசி கீழே போகுது, நூல் அது மேலே மாட்டுது. அடுத்து அந்த நூலை மாட்டினவுடனே அந்த நூலை வெளியே எடுக்கிறோம். இந்த பக்கம் கூடி ஊசியை வச்சு பிடிச்சி எடுத்துட்டு லைட்டாக திருப்பிட்டிங்கன்னா அது நல்லா வெளியே வந்துடும். வெளியே வந்த பிறகு அதை நல்லா நீங்கள் டைட் பண்ணணும். இப்போ மறுபடியும் பாருங்கள், அதாவது ஊசியை செங்குத்தாக குத்தணும். அந்த கொக்கி அந்த விரல் பக்கம் நமக்கு இருக்கணும். விரல் பக்கம் இருக்கும்போது அந்த விரலில் நம்ம நூலை வைக்கிறது ஈஸியாக இருக்கும். இப்போ இதில் பாருங்கள், நல்லா புரியும். எடுத்துட்டோம், டைட் பண்ணிட்டோம். ஊசியை குத்துறோம், செங்குத்தாக குத்துறோம், நூலை வைக்கிறோம், நூலை எடுத்துட்டு டைட் பண்ணிடுறோம். அவ்வளோதான். பாருங்கள், நல்லா புரியும். நீங்கள் கொஞ்சம் தெளிவாக தெரியணுன்னா லைட்டாக விரித்து விட்டும் பார்த்துக்கோங்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். இப்போ இதில் நார்மலாக மற்றதில் நம்ம மேலே காட்டுவோம், அதில் நீங்கள் மேலே போடுறத நல்லா நீங்கள் தெளிவாக பார்த்துக்கலாம். இதுலேயும் தெளிவாக இருக்குது. ஆனால் கீழே போடுறது மற்றதில் தெளிவாக தெரியாது, இதில் நல்லாவே தெளிவாக தெரியும். பாருங்கள், ஊசியை குத்துறோம், அந்த நூலை இப்படி லைட்டாக வைக்கிறோம் அது மேலே, அவ்வளவுதான். வச்சுட்டு அந்த நூல் அப்படி வச்ச உடனே அந்த கொக்கி பிடிச்சிக்கிடும். பிடிச்ச உடனே நம்ம வெளியே அதை இழுத்துடுறோம். இழுத்துட்டு டைட் பண்ணிடுறோம். அவ்வளோதான். பாருங்கள், எடுக்கும்போது மட்டும் சிக்காமல் நம்ம வெளியே எடுக்கணும். சில நேரம் அந்த துணியோட நூல் வரும், அப்படி வந்தால் நீங்கள் எடுத்துட்டு திருப்பி பழையபடி எடுங்க. இங்கே பாருங்கள், ஊசியை குத்துறோம், செங்குத்தாக குத்துறோம், கொக்கியில் வைக்கிறோம், வெளியே எடுக்கிறோம். அவ்வளோதான்.
இப்போ வந்து இந்த பக்கம் இருக்கிற லைனில் அடுத்து போட போகிறோம். இப்போ ஒரு அந்த சதுரம் மாதிரி போட்டதுனால அதில் ஒரு பக்கம் போட்டுட்டோம். இப்போ அடுத்த பக்கம் பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்கள், அந்த பெருவிரல் என்ன பண்ணுது அப்படின்னு நீங்கள் நல்லா தெளிவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். ஊசி வச்ச உடனே அந்த நூலை வைப்போம். நூலை வச்ச உடனே ஊசியை வெளியே இழுத்துடணும். அவ்வளோதான், வேறு ஒன்று. ஊசியை கீழே இறக்கணும், நூலை வைக்கணும், அடுத்து ஊசியை வெளியே எடுத்துடணும். ஊசியை வெளியே எடுக்கும்போது அந்த நூல் சேர்ந்து வரும். வந்த உடனே அதை நம்ம டைட் பண்ணிடுறோம். ஏற்கனவே ஒரு நூல் மேலே இருக்கிறனால, அந்த பபுள்ஸ் மாதிரி இருக்க நூல் இருக்கிறனால நமக்கு வந்து அது செயினாக மாறிடும். அவ்வளோதான். நீங்கள் பக்கத்தில் குத்தணும். இதை நீங்கள் வந்து நார்மலாக முதல்ல ஒரு சின்ன கோடு மாதிரி போட்டுக்கிட்டு போட ஆரம்பிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இது ஸ்டார்டிங் மட்டும்தான் உங்களுக்கு கீழே புரியாது. அதனால் நீங்கள் வந்து த்ரெட்டு வேணும்னா த்ரெட்டுலேயும் போட்டு பழகிக்கலாம், இல்லை இதில் வேணும்னாலும் நீங்கள் இதில் போட்டு பழகிக்கலாம். ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஜருகை நூல்னால் கொஞ்சம் சீக்கிரம் அந்து போகாது. அதனால் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் கொஞ்சம் ஜருகையில் படிச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம ஸ்டார்டிங் எப்படி அடியில் அப்படி